ஜனவரி 6, 2026 இன்றைய வேத வசனம் யாத்திராகமம் 16:7. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையும் காண்பீர்கள். Today's Bible verse Exodus 16:7. And in the morning you shall see the glory of the Lord. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மக்க நன்றி. நல்லவரே மக்க நன்றி. வல்லவரே மக்க நன்றி. ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகின்றீரே, பாதுகாக்கின்றீரே, மக்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்குவீராக. இன்றைய நாள் முழுவதுமாய் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க கத்தாவே. இனி நாங்கள் அதிகாலையில் எழும்பும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் நிரப்ப போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையும் காண்பீர்கள். கத்தாவே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி இருக்கின்றேன் தகப்பனே. கத்தாவே, இந்த காலகட்டத்தில் அநேக ஜனங்கள் ஆவியானவரே அப்பா அதிகாலையில் எழும்புறதில்லை தகப்பனே. ஆவியானவரே அப்பா, அவர்களுக்கு நேரம் போகிறதே அதிகாலையில் தான் அவர்களுக்கு உறக்கம் வந்து கொண்டே இருக்கு தகப்பனே. கத்தாவே, இந்த சத்ருவானவன் ஆவியானவரை அதிகாலையில் நாங்கள் எழும்பி ஜெபிக்க கூடாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவரே தூக்கத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் எங்களை அப்பா மாற்றிக்கொண்டே இருக்கின்றார். இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்பு சகோதரியே, சகோதரனே, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கத்தாவே, அந்த காலங்களில் ஒவ்வொரு பெரியோர்களும் ஆவியானவரை அதிகாலையில் இருந்து எல்லா வேலைகளும் செய்வாங்க என் தகப்பனான. இந்த காலகட்டத்தில் அநேகர் ஆவியானவரை உறங்கிக் கொண்டே இருக்காங்க என் தகப்பனே. கத்தாவே, இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய மகிமையை பெற்றுக்கொள்ளணும், உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், உம்மை முகமுகமாய் நோக்கி பார்க்கணும் என் தகப்பனே. உம்மோடு எங்களுடைய உறவுகள் அதிகரிக்கணும் அப்பா. ஆவியானவரே, இன்றைக்கு கூட எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா, குடும்பங்களில் ஆவியானவரே ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பெரியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும்படியாய் ஆசீர்வதிங்க ஆவியானவரே. இப்பொழுது கூட இறங்குவீராக. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஜெபிக்கும்படியாய் ஆசீர்வதிங்க என் தகப்பனே. அதிகாலையில் உண்மை தேடி அப்பா ஆவியானவரே அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது கூட இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆவியானவரே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களும் அதிகாலையில் எழுந்து உம்மை தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. கத்தாவே, அதே போல் சிறு பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் எழும்புறதை பார்த்து அவர்களும் எழுந்து ஜெபிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியான இந்த காலகட்டத்தில் அநேக பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகள் முதல் சிறு பிள்ளைகள் வரைக்கும் அப்போ அந்த சோஷியல் மீடியா, அந்த ஃபோனில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களில் தங்களுடைய நேரங்களை இரவு முழுவதுமாய் தங்களுடைய நேரங்களை செலவிட்டு கொண்டு இருக்கின்றாங்க. இன்னும் மொபைலில் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கேம்ஸ்னால அநேகர் அப்போ விடியற் காலை வரைக்கும் விளையாடி கொண்டிருக்காங்க என் தகப்பனே. இதெல்லாம் மாற்றுவீராக. இந்த சத்ரு அப்ப அந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் உமக்கென்று எழும்பாதபடிக்க அநேக தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கான் தகப்பன். அந்த பிள்ளைகள் உமக்கென்று எழும்பாதபடிக்க அந்த பிள்ளைகளை அப்ப தேவையில்லாத காரியங்களில் அவர்களை ஆவியானவர் அவர்களுக்குள்ள நிரப்பி அவர்களை மரணத்துக்குள்ளாக தள்ளி கொண்டிருக்கான் தகப்பனை. அவர்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு, உம்மை பின்பற்றாதபடிக்கு, உம்மல் நிலைத்திருக்காதபடிக்கு இந்த சத்ரு அநேக தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கான் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு தொடுவீராக. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கும்படி, உம்மை அதிகாலையில் எழுந்து அப்பா இரவு நேரத்தோடு தூங்கி அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து உம்மை தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு விடுதலை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நீர் அவர்களோட பேசுவீராக. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடுவீராக அப்பா. அந்த சத்ரு பிடித்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு சத்ருவும் பிடிவில் இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, இன்றைக்கு விடுதலை பெறட்டும். ஆவியானவரே, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. டிவிக்கு, ஃபோனுக்கு அடிமையாகி ஆவியானவர் அவர்களும் இரவு முழுவதும் பார்த்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை. அவர்களை ஆசீர்வதிங்க.
விடுதலை கொடுங்க. விடுதலை பெறட்ட ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேக பெரியவர்களும் ஆவியான இந்த ஃபோனில் சீரியல்கள்னு சொல்லிட்டு இன்னும் அநேக தேவையில்லாத காரியங்களில் அவர்களுடைய நேரங்களை செலவிட்டு உங்கள் சரீரம் முழுவதும் வியாதியில் நிரம்பி தவித்து கொண்டிருக்காங்க. என் தகப்பனை இன்றைக்கும் அதெல்லாம் மாற்றுவீராக. ஆவியானவரை ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசீர்வதிங்க. அதிகாலையில் எழுந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இனி ஒவ்வொருவரும் அதிகாலையில் எழுந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இதன் மூலமாக எங்களுடைய சரீரங்களும் பலப்படும், எங்களுக்கு அப்பா ஆரோக்கியம் கிடைக்கும். என் தகப்பனே, உம்மிடத்தில் ஆவியானவர் உம்மோடு கூட நாங்கள் உறவாடும்படியான அந்த ஞானத்தை ஊற்றுங்கப்பா. உம்மோடு நாங்கள் செலவிடுகின்ற அந்த நேரத்தை அதிகரிப்பீராக. ஆவியானவரே, எப்பொழுது இறங்கோ ராஜா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க என் தகப்பனே. அப்பா, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மையோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, சகோதரனை ஒப்பு கொடுங்க, வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. பெரியவர்களை இங்கே ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அதிகாலை எழுந்து அவருடைய மகிமை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு அப்பா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.